ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இப்போ மாடி தோட்டத்துக்குள்ளே போகலாம். இப்போ சித்திரை முடிஞ்சு வைகாசி ஆரம்பிச்சிருச்சு. அதில் என்னென்ன பூக்கள்னால் நிறைய இப்போ நான் இப்போ காட்டுற பூக்கள்னால் மறுபடியும் செம்பருத்தி, டெய்ஸி எல்லாமே வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சித்திரை முடிஞ்சு வைகாசி ஆரம்பிக்கும்போது அந்த மழைக்காலம் லைட்டாக அங்கங்கே 3 நாள் 2 நாள் தொடர்ச்சியாக பேஞ்சதில் அவ்வளவு அழகான பூக்கள் வந்து நம்மளுக்கு தர ஆரம்பிக்குது. நிறையா பூக்கள் வந்து நம்மளுக்கு அறுவடை தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த நித்திய கல்யாணம் அப்படியே அவ்வளவு ஒரு மனசுக்கே ஒரு கொள்ளை கொள்ளுதுங்க. இங்கே பாருங்கள், அவ்வளவு ஒரு கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிக்குது பாருங்க. இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளில் நித்திய கல்யாணி ஒன்று. அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியும் இபோபியா. இபோபியா வந்து நம்ம எப்பயுமே வந்து பூக்கக்கூடியது. நம்மளுக்கு அவ்வளவு பூக்கள் வந்து அதிகமாக தருது. இது வந்து பச்சை முல்லை. பச்சை முல்லை வந்து நான் கட் பண்ணி விட்டேன். அப்படின்னா இங்கே பாருங்கள், பச்சை முல்லை எவ்வளவு நல்லா இது எல்லாமே வந்து நான் கட் பண்ணி தான் விட்டேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணி விட்டது நல்லா தளிரும் அந்த பட்ஸும் நிறையா வைக்கிது. அதுக்கடுத்து உங்களுக்கு இது தெரியும், என்னோடய தோட்டத்தில் இது எப்பயுமே வந்து அழகி அவ்வளோ அழகாக இருக்குது இபோபியா. அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம பாரிஜாதம் இன்றைக்கி வந்து நிறைய முட்டுகள் இருக்குது சம்மர் டயத்தில். அது மழை பெஞ்சால் அந்த அழகியை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கா. 2 பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். அதுக்கடுத்து இங்கே ஒரு பூக்கள் அவ்வளோ அழகாக, அப்படியே காலையில் வந்தாலே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. நிறைய முட்டுக்கள் பாருங்கள், நிறைய முட்டுக்கள். இங்கே ஒரு முட்டு அவ்வளோ அழகாக இருக்கா. அதனால் இன்றைக்கி வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு 2 பாரிஜாதம் அவ்வளோ அழகாக. பாரிஜாதம் வளர்க்கணுன்னா டெய்லி இப்போ பூத்து குலுங்குறா. சாமிக்கு டெய்லி வைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. அதுக்கடுத்து நம்ம ப்ளூமேரியா, அதை பாருங்கள், அப்படியே மரமாட்ட உயர்ந்து இருக்கா பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. உள்ள தென்னை மரம் மாதிரி அவ்வளோ ஹைட்டாக. இப்போ பூவை வளைச்சி காட்டுறேன் நான். பாருங்க, நாளைக்கு அதுக்கு மாடிக்கு கொடுன்னு இப்போ மணி வந்து 7 தான் ஆகுது, மூடமாக இருக்குது. அதனால் சரி நான் வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காண்டி நான் வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த பூக்கள் பாருங்களேன், அப்படியே ஒவ்வொரு கொத்துலையும் அவ்வளவு கொத்துக்கள். இந்த இன்றைக்கி பறித்து நான் தண்ணியில் போட்டுருவேன். சாமிக்கு 2 நாளைக்கு இந்த அழகி அழகாக இருப்பாள். இதுவும் வந்து சம்மர் டயத்தில் பூக்கக்கூடியது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே மேலே போகிறா பாருங்க, பாரிஜாதம் நல்ல மரமாட்ட நல்ல அழகாக காற்றுக்கு சூப்பராக இருக்கா செடி. இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தை காத்தி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் இந்த பதிவு. இங்கே பாருங்கள், இது வந்து தண்டிக்கீரை எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். இந்த தண்டிக்கீரை, இந்த அழகியை பாருங்களேன். இது வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அங்கங்கே போட்டு விட்டதில் இதில் இந்த தொட்டியில் வந்து 2 கலரு தண்டிக்கீரை. இது ஒன்று சிவப்பு அழகாக இருக்கா பாருங்க. தண்டை பாருங்களேன், அழகாக இருக்கா. வீட்டில் வளர்க்குறது கீரைங்க, சூப்பருங்க. நிறைய இடத்துல முளைச்சிருக்கு. மேலே மாடியில் போட்டிருக்கேன். இந்த 2 தண்டிக்கீரை அவ்வளவு வெயில் காலத்தில், சம்மரில் கீரைகள் எல்லாமே வந்து நம்ம போடலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அங்கங்கே தூவி விட்டது. இங்கே ஒரு க்யூட்டான ஃப்ளாஸ், அதெல்லாம் சங்கு பூலாம் நல்லா விதை போட்டது நம்மளுக்கு நல்லா வருது பாருங்க, அழகாக வருது. டிசம்பரு பாருங்க, இதெல்லாம் டிசம்பரு. நம்ம ரோஸ், பன்னீர் ரோஸு நல்லா தளிர் விடுறா பாருங்க, பன்னீர் ரோஸ். இது வந்து சம்மர் காலத்தில் நம்ம பூக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இதுவுமே வந்து மல்லிகைப்பூலாம் நல்லா அந்த சீசனுக்கு கட் பண்ணி விட்டேன். நல்லா தளிர் விட்டு அங்கங்கே மொட்டு வைக்கிறா. இங்கே பாருங்க, இதெல்லாம் கட் பண்ணி விட்டது தான். கட் பண்ணி விட்டு நல்லா தளிர். அதுக்கடுத்து சங்குப்பூவும் கட் பண்ணி விட்டேன். இங்கே பாருங்கள், அடுக்கு சங்குப்பூ. ஷார்ட்ஸை வந்து பாடலில் எடுத்து தான் போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நேரடியாகவே காட்டுறேன். 2 அடுக்கு அழகாக இருக்கா பாருங்க, க்யூட்டாக. இதெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டு தான். இங்கே அவ்வளோ தளிர் பாருங்க, சூப்பராக. இங்கே ஒரு பூ, இங்கே நல்லா அழகாக கட் பண்ணி விட்டாலே அவ்வளோ பூக்கள் வந்து பெருசாக வருதுங்க. அதுக்கடுத்து இது பூக்கள் அறுவடை முடிஞ்சிருச்சு, ஆனால் கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த தளிர் நிறையா வருங்க மொட்டு.
இங்கேயும் தளிர். நம்ம கட் பண்ணி விட்டாலே அந்த இடத்துல 2 தாவு வந்துடுறா மல்லிகைப்பூலாம். இங்கே பாருங்க, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே பாருங்க, எந்த தளிர் அடிக்கிறா தெரியுதா? அங்கே பாருங்க. ஆனால் மல்லிகைப்பூலாம் அந்த சம்மர் டயத்தில் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அத்திப்பழம் டெய்லி 2 3 நல்ல பழங்கள் வந்து பறிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், அவ்வளவு கொத்து கொத்தாக இருக்கா. இங்கே பாருங்க, சேஞ்சிங் ரோஸு நல்லா தழிஞ்சிக்கிட்டு இருக்கா. முட்டுக்கள் இப்போ தான் வைக்கிறா. வெள்ளைப்பூச்சியிலேருந்து பாதுகாக்கிறேன். இங்கே பாருங்க, கொத்து கொத்தா. இது சப்போட்டாலாம் இப்போ தான் பூ விட்றா. அழகாக இருக்கா பாருங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, ரெட் கலர் டிசம்பர் நிறைய மொட்டுக்கள் விட்றா. மழை தண்ணி மகிமை பார்த்திங்களா, அவ்வளோ மொட்டுக்கள். இன்றைக்கி ஒரு பூ வந்து ஒரு வெயில் வர்றதுக்கு முன்னைக்கே அழகாக விரைஞ்சி நிற்கிறா பாருங்க. அழகாக நிறைய மொட்டுக்கள். ரெட் கலர் டிசம்பர் நல்ல தளிர். மழை தண்ணிக்கு ஈடு இணையே இல்லை. இந்த பாருங்க, அந்த ப்ளைட்டில் இருக்க அந்த தண்ணியை வந்து மாற்றணும். அப்படியே விட்டுறாதீங்க. ப்ளைட்டு வச்சுருக்கவங்க அதை எடுத்து வேறு செடியில் ஊற்றிடணும். ஏன்னா இதுக்கு அடியிலே இருந்தால் நம்மளுக்கு அந்த வேறுகள் நோய் வந்துடும். அதனால் ப்ளைட் இருந்தால் அங்கங்கே ரிமூவ் பண்ணி அந்த தண்ணியை வேறு செடியில் ஊற்றிடுங்க. இல்லாட்டி இதில் ட்ரையாக இருந்தால் கூட கொஞ்சோன்னு ஊற்றிடுங்க. அவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள், அழகி. அதுக்கடுத்து டேபிள் ரோஸு. ஏன்னா நம்ம 7 மணிக்கே வெயிலே வரலை. இதெல்லாம் வந்து வேறு இதில் கட் பண்ணி நல்லா ஊண்டி விட்டேன். நல்ல ஒரு சாக்லேட் கலர், அவ்வளோ அழகாக நிறைய மொட்டுக்கள் விட்டுருக்கா. இதெல்லாம் வந்து வெயில் காலத்தில் நம்ம கட் பண்ணி வச்சாலே டேபிள் ரோஸ்லாம் வந்துடும். என்கிட்ட 10 கலர் இருக்குது. ஃபுல்லாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரோ பேக்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கட் பண்ணி முளைக்க வச்சேன். அவ்வளவு இதெல்லாம் சம்மர் காலத்தில் ஈஸியாக முளைக்கக்கூடிய டேபிள் ரோஸ் கலர்ஃபுல்லானது. பாருங்கள், இன்றைக்கி வந்து கலர்ஃபுல்லான எனக்கு நல்ல எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து இந்த மாதம் தொடங்கத்தில் வந்து எனக்கு பூக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோ கலர்ஃபுல்லான பூக்களை பறித்து நான் சாமிக்கு படைப்பேன். அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி மாடி தோட்டத்தை ஏற்படுத்தி பயன்பெறுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் எவ்வளவு அழகிகள் வந்து எனக்கு கொடையாக வந்து கிடச்சிருக்கு. இயற்கையின் கொடை. நம்ம என்றைக்குமே வந்து இயற்கையை வந்து அழிக்கக்கூடாது, இயற்கையை வந்து வளர்ப்போம். அதனால் நிறைய பயன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. பூக்கள் மாதிரியே காய்களும் அறுவடை பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.